Hi dear students, இந்த வீடியோவில் very important two concepts வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். The first concept is what is potential due to a point charge. ஒரு பாயிண்ட் சார்ஜால் ஒரு பாயிண்டில் என்ன பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிறத நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். லெட் அஸ் ஃபர்ஸ்ட் கன்சிடர் எ சார்ஜ். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இங்கேருந்து ஒரு ஆர் டிஸ்டன்ஸில் வி கன்சிடர் எ பாயிண்ட் பி. இந்த இடத்துல பிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். வி கன்சிடர் டூ பாயிண்ட்ஸ் ஹியர். ஒன் பாயிண்ட் இஸ் பி, அனதர் பாயிண்ட் இஸ் ஆர். ஓகே, ஐ ஹாவ் அ சார்ஜ் கியூ ப்ரைம் ஹியர். எந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னா கியூ ப்ரைம் அப்படிங்கிற சார்ஜை ஐ புட் அட் ஆர். ஆருங்கிற இடத்துல கியூ ப்ரைம் அப்படிங்கிற ஒரு சார்ஜை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ், this is also positive. ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ்னா டெஃபினெட்லி தேர் வில் பி எ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னா செல்ஃபாக வந்து இந்த கியூ ப்ரைம் அப்படிங்கிற சார்ஜ் என்ன பண்ண முடியாதுன்னா செல்ஃபாக வந்து இட் கெனாட் மூவ் டுவர்ட்ஸ் த சார்ஜ் ப்ளஸ் கியூ. ஸ்பான்டேனியஸாக கியூ ப்ரைம் அப்படிங்கிற சார்ஜ் வந்து ஆர்லேருந்து பீக்கோ அல்லது டுவர்ட்ஸ் எனி பாயிண்ட் வந்து டுவர்ட்ஸ் த சார்ஜ் வந்து வர முடியாது. வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ரீசன் இஸ் தேர் இஸ் அ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சார்ஜை கியூ ப்ரைம்ங்கிற சார்ஜை நம்ம ஆர்லேருந்து பீக்கு கொண்டு வந்தாலும் சரி ஆர் ஈவன் ஃப்ரம் இன்ஃபினிட்டி இன்ஃபைனட் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம கொண்டு வந்தாலும் சரி நாம் வந்து என்ன பண்ணணும்னா we have to apply a force. That force is called external force. We call it as external force. That external force already we know that நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. Q0 அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட் சார்ஜ். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா the force experienced by the test charge என்ன Q0 into E vectorன்னு படிச்சிருப்போம். So that is the same thing. இங்கேயும் அதே தான். கியூ ப்ரைம் இஸ் த சார்ஜ். இது ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இ வெக்டர். ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸ். ஆனால் இங்கே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வி புட் ஏ மைனஸ். இந்த மைனஸ் போடுறது என்ன எதுக்காக அப்படின்னா வி ஆர் அப்ளைங் த ஃபோர்ஸ் எகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்சன். இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கிற ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம். அப்படி கொடுக்கறதுனால சப்போஸ் இந்த சார்ஜு ஆர்லேருந்து பிக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஷிஃப்ட் ஆகுதுன்னா டிஆர் டிஸ்டன்ஸு டிஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இது வந்து ரீச் பண்ணுது. ஸோ த டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்டைன்டு பை த கியூ ப்ரைம் சார்ஜ் பை அப்ளையிங் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மைனஸ் கியூ ப்ரைம் இ இஸ் டிஆர். ஸோ வாட் இஸ் த கரஸ்பாண்டிங் ஒர்க் டன்? ஸோ கரஸ்பாண்டிங் ஒர்க் டன் இஸ் dW இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல். வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் தி ஒர்க் டன்? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் dot dr vector, this is from r to p. We are bringing the charge q prime from r to p அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. What is the force here? That is minus q prime e vector dot dr vector. Take integral from r to p. This is very important case. If you integrate it, you will get w. That is a point. So what is the value of w here? W is equal to minus q prime integral r to p e vector dot dr vector. நமக்கு ஏற்கனவே தெரியும் what is the value of e vector அப்படின்னு சொல்லிட்டு. What is the value of e vector? சொல்லுங்க பார்க்கலாம். e vector is equal to 1 divided by 4 pi epsilon 0 q divided by r square into r cap. Already we have seen this. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are substituting this. அப்போ e வெக்டரோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் we are getting the result w is equal to minus q prime. ஓகே, இது நம்ம அதுக்கு அடுத்தது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால்
we are defining what is the potential. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த q prime கீழே கொண்டு வந்துடுறோம். So W divided by q prime is equal to integral minus R2P E vector dot dr vector. And very interesting point this. What is this quantity? This quantity W by q prime is nothing but what? Is the work done in bringing unit positive charge. If it is unit positive, if q prime is unit positive, then the amount of work done to bring the unit positive charge from R to P is called a potential difference. That potential difference can be written as Vp minus Vr is equal to integral minus E vector dot dr vector from R to P. So the same thing can be done even from infinite distance. The charge q prime can be brought from infinity. அப்போ நீ இன்ஃபினிட்லேருந்து இந்த சார்ஜ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா this will be changed to Vp minus V infinity and that is equal to minus integral infinity to the point P. The point P is located at R distance. So infinity to R E vector dot dr vector. Am I clear here? So what is the value of V infinity? V infinity is equal to 0. So potential at infinite distance will be 0 because the electric field vanishes there. Therefore the potential definitely will be 0. So we can replace this V infinity by 0. The final result is V. V at any point that is equal to minus integral infinity to R, right? E vector dot dr vector. This is very very important result for us to calculate the electric potential due to a point charge. இதுதான் பேசிக். இந்த பேசிக் தெரிஞ்சாதான் நம்ம ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட் சார்ஜால் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்டில் என்ன பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங். ஸோ டு ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் யூ ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ஒர்க் டன் to bring a unit positive charge from one point to another point against the repulsive force in the electric field. Electric field குள்ளர ஒரு given unit positive charge ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்றதுக்கு என்ன ஒர்க் பண்றோம், that's quantity is இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா you can also term this as the W by Q prime இருக்கு இல்லையா, this can also be written as this W by Q prime can also be written as delta U by Q prime, and this quantity is called a change in potential energy per unit charge, that is called potential difference. அப்போ potential difference அப்படிங்கிறது Vp minus Vr, potential at a point ங்கிறது இதே work done எப்போ பண்ணும்போது அப்படின்னா when the Q prime charge or unit positive charge is brought from infinite distance to that point. அப்போ வந்து அது என்னவா மாறுதுன்னா potential at a particular point மாறுது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு this formula is very very important here. Now potential due to point charge எப்படி கண்டுபிடிப்பீங்க? Same diagram என்ன பண்ண போறோம்? We are going to substitute the electric field. Okay, so V is equal to minus infinity to R. What is the value of E? E vector is equal to simply 1 divided by 4 pi epsilon 0 q by r square r cap into dr vector. This is the formula we are getting. இதில் கான்ஸ்டன்டாக வெளியே எடுத்துடலாம். ஸோ I take 1 by 4 pi epsilon 0. Okay, I take this quantity 1 by 4 pi epsilon 0 நம்ம வெளியே எடுத்துடலாம். Integral infinity to r minus q also outside minus 1 by r square r cap into dr vector னு வருது. See, dr vector எப்படி எழுதலாம்னு பாருங்க. dr vector அப்படிங்கிறது you can write it as dr cap. ஒரு வெக்டர் எப்படி தான் எழுத முடியும், dr cap. and r cap dot dr cap ஓட வேல்யூ வந்து 1 because ரெண்டுமே யூனிட் வெக்டர், ரெண்டுமே சேம் டைரக்ஷன். அதனால வந்து you can take this value as 1. So r cap dot dr cap is equal to 1. So அப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாறும் பாருங்க.
1 divided by 4 pi epsilon 0 q into integral r to infinity minus 1 by r square. What is the value of r dr vector? Dr vector is r cap dot dr cap, right? அதோட value 1. அப்போ you will get only dr. Is it clear? Dr vector is equal to dr dot dr cap. R cap dot dr cap is equal to 1, therefore this will be dr. இதோட integration வந்து பார்த்தீங்கன்னா very simple integration. இங்கே சால்வ் பண்ணுறேன். Integral x power n dx ங்கிறது you know that x power n plus 1 divided by n plus 1 the same thing. So minus 1 by என்ன இருக்கு r square dr ன்னு இருக்கு. இது என்ன பண்ணுவோம் மைனஸ் வெளியில் வச்சுப்போம். r power minus 2 மேலே போச்சுன்னா r power minus 2 plus 1 divided by minus 2 plus 1. That will be minus of r power minus 1 by minus 1. Minus minus cancel, this will be 1 by r. So இதோட integration value என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by r. So therefore your answer is 1 divided by 4 pi epsilon 0 q into என்ன கிடைக்குது 1 by r கிடைக்குது. Takes the limit infinity to r. So 1 by 4 pi epsilon 0 q into what is the answer? 1 by r minus 1 by infinity. Okay. Upper limit minus lower limit, and this 1 by infinity becomes 0. The 1 by infinity is 0 ஆயிடும். Therefore your final answer is 1 by 4 pi epsilon 0, right? Q divided by r. This is the potential due to a point charge. Very important result. Based on the result only we are going to find out the potential due to a dipole at a point. So basic thing நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். What we have discussed so far is ஒரு சார்ஜ் இருக்கு, அந்த சார்ஜை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. We are interested to find the potential at a particular point, so that we take one test charge q prime which will be unit positive charge. It is brought from one point to another point or even from the infinity. If you bring that charge q prime from one point to another point, அது என்னவா இருக்க போகுது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸாக இருக்க போகுது. அதுவே இன்ஃபினிட்டி இருந்து கொண்டு வந்தீங்கன்னா அது பொட்டன்ஷியல் அட் ஏ பர்டிகுலர் பாயிண்டாக இருக்க போகுது. அதுக்கான ஜென்ரல் ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃப்ரம் infinity to r போனீங்கன்னா that is potential at a point, that will be here. So v infinity 0 போட்டாச்சுன்னா you will get a potential at a point. அதுக்கு ஸ்பெஷல் ரிசல்ட் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே. பட் இது என்ன அப்படின்னா நீங்கள் அந்த q பிரைம்ங்கிற சார்ஜை நீங்கள் ஆர்லேருந்து பிக்கு கொண்டு வரும்போது வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்கிறது, தட் இஸ் vp மைனஸ் vr. அதுவும் அதே ஃபார்முலா தான், இன்டெக்ரல் r to p மைனஸ் e vector dot dr vector. So இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா we substitute the value of electric field e vector here 1 by 4 pi epsilon 0 q by r square r cap. ஸோ அதை கான்ஸ்டன்ட்லாம் வெளியே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு r cap dr vectorன்னு இருக்கு. In this place only you should be very careful. ஒரு வெக்டரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா dr வெக்டருங்கிறது dr capன்னு எழுதலாம். அப்படி எழுதும்போது r cap dr cap டாட்டில் இருக்குது, அதோட வேல்யூ 1. ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து dr. இதோட இன்டெகிரேஷன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் ஹியர். அதோட ஆன்சர் வந்து 1 by r. ஸோ 1 by r இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அப்ளை த லிமிட்ஸ், யூ வில் கெட் v is equal to 1 divided by 4 pi epsilon 0 q divided by r. So it is a very very important question, you have to study well. ஸோ இந்த கான்செப்ட் வந்து எழுதி தான் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், ஹவு டு கால்குலேட் தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ சார்ஜ் அப்படிங்கிறத இதை கண்டுபிடிச்சிட்டு இதை ஸ்டடி பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் மைண்டில் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம வந்து பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். டைரெக்டாக நம்ம இதை எழுத முடியாது. ஸோ தட் இதிலிருந்து டெரைவ் பண்ணி நம்ம இந்த ஃபார்முலா கொண்டு வந்துடுறோம். தென் வி யூஸ் த ஃபார்முலா டு கால்குலேட் தி பொட்டன்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். ஓகே, ஸோ ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.